ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் செல் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்னால் என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன அண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ்லாம் என்னென்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஸ் ஆர் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அதாவது செல் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினத்தோட அமைப்பாக இருக்கட்டும், இல்லை தோற்றமாக இருக்கட்டும், இல்லை அது செய்யக்கூடிய செயல்பாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை செயல்படுத்தப்படுறது, இது எல்லாமே செல் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த செல் அதே மாதிரி ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீடு எதை வச்சு கட்டுவோம்? செங்கல் வச்சு தான் கட்டுவோம். ஸோ இந்த செங்கல் எல்லாத்தையும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு செவர் கிடைக்குமா? அதே மாதிரி இந்த செல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அடிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதா ஒரு ஹோல் லிவிங் ஆர்கானிசமே. ஸோ அதனால தான் இந்த செல்லை பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் 1665 தான் டிஸ்கவர் பண்ணுறாரு. இவர் ஏன் இதுக்கு செல் அப்படின்னு பேர் வச்சார்னா, இவர் ஃபஸ்ட்டு ஒரு கார்க்கில் தான் இந்த செல்லை மைக்ரோஸ்கோப் வழியாக அப்சர்வ் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது சின்ன சின்ன ரூம் மாதிரி தெரியுது அவருக்கு அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த செல்லை பார்க்கும்போது. ஸோ அதனால இவர் செல் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. ஏன்னா லாட்டின் மொழியில் செல்லா அப்படின்னா ஸ்மால் ரூம், சின்ன சின்ன அறைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் இவர் செல் அப்படின்ற பேரை இந்த செல்லுக்கு கொடுக்குறாரு. சரி, ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக கிட்டத்தட்ட 75 ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்குது ஒரு ஹியூமன் பாடியில். சரி, இந்த செல் எதால் மேடாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் லிப்பிட். ஸோ இதால் தான் ஒரு செல் மேடாயிருக்கு. இந்த நாளையும் சேர்த்து தான் நம்ம மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல் ஒரு லிவிங் ஆர்கானிசமில் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அன் ஆர்கானிசமை பொறுத்து இது ரெண்டாக டிவைட் ஆகுது, யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார். ஸோ யூனிசெல்லுலார் அப்படின்னா எந்த ஆர்கானிசம் கிட்ட ஒரே ஒரு செல் இருக்கோ அது எல்லாமே யூனிசெல்லுலார். யூனி அப்படின்னா 1. அண்ட் மல்டி செல்லுலார் அப்படின்னா எந்த ஆர்கானிசம் கிட்ட மோர் தேன் 1 செல்ஸ் இருக்கோ அது எல்லாமே மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது. ஸோ 3 தியரி இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 1 ஆர் மோர் செல்ஸ். அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசமே ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் கொண்டது, அணுக்களை கொண்டது, உயிரணுவை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் தியரினா, ஆல் நியூ செல்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அதாவது புதுசாக ஒரு செல் உருவாகுது அப்படின்னா அந்த செல் ஆல்ரெடி இருந்த ஒரு செல் வழியாக தான் இன்னொன்று உருவாகுது அப்படிங்கிறது தான் செகண்ட் தியரி. தேர்ட் தியரி செல்ஸ் ஆர் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா உயிரினத்துடைய தோற்றமாக இருக்கட்டும், அமைப்பாக இருக்கட்டும், இல்லை அது செய்கிற செயல்பாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த செல் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த செல் தியரியை உருவாக்குனவங்க யார், டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா 3 சயின்டிஸ்ட், மேத்தியஸ் கிளீடன், தியோடர் ஷ்வான் அண்ட் ரூடால்ஃப் விர்ச்சோ. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த செல் தியரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த செல்லுக்குன்னு ஏதாவது ஷேப் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செல்லுக்குன்னு சொல்கிற மாதிரி இதுதான் அப்படின்னு எந்த ஷேப்புமே, டெஃபினட்டாக ஒரு ஷேப் எதுவுமே இல்லை. அது ரவுண்டாக இருக்கலாம், இல்லை எலாங்கேட்டடாக இருக்கலாம், இல்லை ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இல்லை நீளமாக லாங்காக கூட இருக்கலாம். ஸோ ஏன் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, அந்த செல்லோட ஷேப் தான் அதோட ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணுது. இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் செல் பற்றி படிக்கும்போது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செல் எப்படி இருக்கோ, அதோட தோற்றம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது செய்யக்கூடிய செயல்பாடுகள், அதாவது ஃபங்க்ஷன் அமையும். ஸோ ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ஸ் ஃபங்க்ஷன் இன் அ செல். ஸோ இது எப்படி அப்படின்றத எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்பிசி செல் எடுத்துக்கலாம். இதுதான் ஆர்பிசி செல். ஸோ இந்த ஆர்பிசி செல்லோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், பைகான்கேவ் ஷேப்பாக இருக்குது. ஸோ இந்த செல்லோடைய சென்டரில் பாருங்கள் ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்கா, ஒரு குழி விழுந்த மாதிரி உள் வழியாக வெளியே வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஆர்பிசி செல்லோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஏன் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி செல்கிட்ட நியூக்ளியஸ் இருக்காது. அதே மாதிரி எந்த செல் ஆர்கனல்ஸுமே ஆர்பிசி செல்லில் இருக்காது. இது எல்லாத்துக்குமே பதிலாக அந்த சாக் இருக்குல்ல, அந்த சென்டரில் அந்த இடத்துல ஹீமோக்ளோபின் இருக்கும். ஸோ இந்த ஹீமோக்ளோபினோட வேலை என்ன, இந்த லங்ஸில் இருந்து ஆக்சிஜனை இந்த பாடியில் இருக்கக்கூடிய மற்ற டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்.
அதே மாதிரி வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொண்டு வந்து அது வழியாக வெளியே தள்ளுறது தான் இந்த ஹீமோக்ளோபினோட வேலை. ஸோ ஒரு ஆர்பிசினா என்ன, அது வந்து இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணுற ரோல் பண்ணணும் ஒரு ஆர்பிசி அப்படின்னா. ஸோ அது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ஷேப்பில் ஹீமோக்ளோபின் இருந்தால் மட்டும்தான் அதால் இந்த ஃபங்க்ஷனை செய்ய முடியும். ஸோ அதனால தான் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஸ்ட்ரக்சர் தான் வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது இது மூலிமா புரியுது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நியூரான்னு சொல்லலாம், நர்வ் செல் அப்படின்னு சொல்லலாம். இதோட வேலை என்ன அப்படின்னா பிரெயின் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இந்த நியூரான். ஸோ இந்த நியூரானில் மேலே டென்ட்ரிட்ஸ் இருக்கும், கீழே வந்து ஆக்சான் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த டென்ட்ரிட்ஸ் தான் வந்து சிக்னலை வாங்கும், அது வாங்கி ஆக்சான் வழியாக இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுதான் இதோட வேலை. ஸோ இது பாருங்கள், இதுதான் நியூரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஏன் இந்த ஸ்ட்ரக்சரில் நீளமாக இருக்குது அப்படின்னா இது நீளமாக இருந்தால் தான் அந்த சிக்னலை பிரெயின் கிட்டேருந்து வாங்கி ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதனால தான் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில் செல்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த கார்டியாக் மசில் செல்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை தான் நம்ம மயோகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கிட்டக்க அரேஞ்ச் ஆகிருக்கணும் இந்த கார்டியாக் மசிலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம். ஏன் அப்படின்னா இந்த மயோகார்டியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகி பிளட்டை வந்து பம்ப் பண்ணால் தான் இந்த பாடியில் இருக்கக்கூடிய மற்ற டிஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் பிளட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா செல்ஸ் வந்து கிட்ட அரேஞ்ச் ஆகியிருந்தால் மட்டும்தான் இதால் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆக முடியும். அதனால தான் இந்த செல்ஸ் வந்து கார்டியாக் மசில் செல்ஸ் வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய செல்ஸுக்கு சீலியா இருக்கும். சீலியானா என்னென்னா ஒரு முடி மாதிரி, ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸை தான் நம்ம சீலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் சீலியா செல்ஸும் கோப்லெட் செல்ஸும் இருக்குது. ஸோ அந்த கோப்லெட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸை செக்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த சீலியா செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீலியா செல்ஸ் வந்து மேலேயும் கீழேயும், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்றுல ஏதாவது பாக்டீரியாவோ ஃபங்கஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மியூக்கஸ் வழியாக வரும்போது இந்த சீலியா முன்னாடி பின்னாடி பீட் ஆகிறதுனால அந்த வரக்கூடிய பாக்டீரியாவை மியூக்கஸை தாண்டி லங்ஸுக்கு போக விடாமல் வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் சீலியா செல்ஸோடைய வேலை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கணும் அப்படின்னா அங்கே சீலியா இருக்கணும். அப்போ தான் வந்து பாக்டீரியா எதுவும் நம்மளால் உள்ளே தாண்டி போக முடியாமல் இதால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த செல்லுக்கு எல்லாத்துக்கும் சீலியா இருக்குது. ஸோ இதுதான் செல் டிட்டர்மைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு செல்லோடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா செல் மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செல் மெம்பரேன் பற்றி பார்ப்போம். செல் மெம்பரேன் அப்படிங்கிறத நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இது வந்து பாஸ்போலிபிட் பைலேயரால் மேடாயிருக்கும். பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படின்னா என்னன்னா டபுள் லேயர் ஆஃப் லிப்பிட், அதாவது 2 லேயர் ஆஃப் லிப்பிடும் ஒரு ப்ரோட்டீனும் சேர்ந்து தான் இந்த பாஸ்போலிபிட் பைலேயர். இதில் இருக்கலையா லிப்பிடு, இந்த லிப்பிட் வந்து 2ஆக டிவைட் ஆகுது, ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோபோபிக். இந்த ஹைட்ரோஃபிலிக் அப்படிங்கிறது பாஸ்போலிபிடோட ஹெட்டு, இந்த ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிறது பாஸ்போலிபிடோட டெய்ல். ஸோ இதுதான் வந்து செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எதால் மேடாக இருக்குது அப்படின்றது. இந்த செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா இந்த செல்லுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை இந்த செல் மெம்பரேன் தான் கொடுக்குது. அதே மாதிரி இந்த செல் மெம்பரேன் வழியாக எந்தெந்த மெட்டீரியல்லாம் உள்ளே போகணும் அண்ட் செல்லுக்குள்ளே இருக்க எந்த வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வெளியே வரணும் அப்படின்றதையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த செல் மெம்பரேன் தான். ஏன்னா இந்த செல் மெம்பரேன் ஒரு செலக்டிவ்லி பெர்மியபிள் பேரியராக வந்து வேலை செய்யுது. ஸோ செலக்டிவ்லி பெர்மியபிள் பேரியர் அப்படின்னா என்னன்னா இது சில சப்ஸ்டன்ஸை ஈஸியாக கிராஸ் பண்ண வச்சிரும் செல் மெம்பரேன் வழியாக. ஆனால் அவ்வளோ சுலபமாக சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இது வழியாக கிராஸ் ஆக முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன், அப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வாட்டர்லாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த செல் மெம்பரேன் வழியாக கிராஸ் ஆகிடும் உள்ளேயும் வெளியேயும். ஆனால் இது ஒரு ஹைலி சார்ஜ்டு மாலிக்யூலோ இல்லை லார்ஜ் மாலிக்யூல், இந்த குளுக்கோஸ் அப்புறம் அயன்லாம் இருக்கு இல்லையா, சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் வந்து ஈஸியாக டைரெக்டாலாம் செல் மெம்பரேன் வழியாக பாஸ் ஆக முடியாது. அதுக்கு பதிலாக அது வந்து ஒரு ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி தான் இது வழியாக கிராஸ் ஆகணும். ஸோ எது உள்ளே போகணும் எது வெளியே வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக இது பேரியர் பண்ணுது இல்லையா, அதனால தான் இதை செலக்டிவ்லி பெர்மியபிள் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த செல் மெம்பரேனை.
அண்ட் இந்த செல் மெம்பரேன் வந்து செல் சிக்னலிங்லேயும் கம்யூனிகேஷன்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது. என்னென்னா இந்த செல் மெம்பரேனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வெளியே இருக்க அதாவது அந்த செல்லுக்கு வெளியே இருக்க மாலிகுலோட பைண்ட் ஆகி வெளியே இருக்க மெசேஜை செல்லுக்குள்ளே அனுப்புது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது செல் மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸ்க்கும் சென்டரில் இருக்கக்கூடியதான் இந்த சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் வந்து ரொம்ப லிக்விடாக, அதாவது லிக்விட் இல்லை, செமி லிக்விடாக ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக தான் இந்த சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், அப்புறம் வாக்யூல்ஸ், இது எல்லாமே இந்த சைட்டோபிளாசம் மேலே தான் மிதந்துட்டு இருக்கும், சஸ்பெண்ட் ஆகி இருக்கும் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் இந்த செல்லோடைய கண்ட்ரோலர். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறதே ஒரு ஓன் மெம்பரேனால சரௌண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து நியூக்ளியர் மெம்பரேன், இல்லைன்னா நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸ் என்ன தான் கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, அதே மாதிரி நியூக்ளியோலஸ், இது ரெண்டுமே இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த டிஎன்ஏ கிட்ட ஜெனட்டிக் கோடு இருக்குது, அதே மாதிரி ஜீன்ஸும் இந்த டிஎன்ஏல தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம பாடியில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், எப்போ வந்து செல் டிவைட் ஆகணும், க்ரோ ஆகணும், அண்ட் எப்பப்போ என்னென்ன ப்ரோட்டீன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே தேவையான, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதே இந்த டிஎன்ஏ தான். அண்ட் இந்த நியூக்ளியோலஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நியூக்ளியோலஸ் தான் ரைபோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த சைட்டோபிளாசமில் தான் எல்லா செல் ஆர்கனல்ஸுமே சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன். ஸோ இந்த ஒவ்வொரு செல்லு ரெப்ளிகேட் ஆகுது. அப்புறம் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஸோ அந்த செல்லுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஸோ அந்த செல்லுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனையுமே சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் ஃபுட் அண்ட் வேஸ்ட், ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, உணவு, அப்புறம் அதோட வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸையும் தான் இந்த செல்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸுமே பண்ணுது. ஆனால் இந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ் பண்ணுது. ஸோ எந்தெந்த செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைபோசோம் பற்றி பார்க்கலாம். ரைபோசோம் அப்படிங்கிறது தான் ப்ரோட்டீன் ஃபேக்டர். ஏன் அப்படின்னா இந்த செல்லுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனையுமே சிந்தசிஸ் பண்ணுறது இந்த ரைபோசோம் தான். ஸோ இந்த ரைபோசோம் எது ப்ரொடியூஸ் பண்ணுது? நியூக்ளியஸ் தான் இந்த ரைபோசோமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த செல்லில் ரைபோசோம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிதறி கிடக்கும், அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகியும் இருக்கும். சில ரைபோசோம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அட்டாச் ஆகியுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைபோசோம் 2 இடத்துலையுமே இருக்கும். அண்ட் இந்த ரைபோசோம் வந்து ஆர்என்ஏ இருக்கும் இந்த ரைபோசோமில். ஸோ இந்த ரைபோசோமுடைய ஸ்மால் ரைபோசோமல் யூனிட் வந்து எம்ஆர்என்ஏ, அண்ட் அதே மாதிரி லார்ஜ் ரைபோசோமல் சப் யூனிட் வந்து பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது அமினோ ஆசிட்ஸ்லேருந்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது இல்லையா ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இல்லைனா டிரான்ஸ்லேஷன். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போயோ இல்லை டிரான்ஸ்லேஷன் அப்போ தான் இது அமினோ ஆசிட்ஸ்லேருந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் ரைபோசோமுடைய ரோல் இந்த செல்லில். ஓகே, நெக்ஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் 2 இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நம்ம ரைபோசோம் படிக்கும் போது பார்த்தோம்ல, ரைபோசோம் வந்து ஸ்கேட்டராகியும் இருக்கும், சில ரைபோசோம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அட்டாச் ஆகியும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிட்ட ரைபோசோம் இருக்கோ அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் எந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம் இல்லையோ அது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, இப்போ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைபோசோம் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில். ஸோ இந்த ரைபோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி அதை தேவையான ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணி வெளியே விடுறது தான் இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ரோல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த லிப்பிட் இருக்கு இல்லையா, அதாவது ஃபேட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுல தான் வந்து மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி மெட்டபாலிசம், அப்புறம் ஸ்டீராய்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லா வேலையுமே இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது வரக்கூடிய வேஸ்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இதுதான் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ டீடாக்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது, தேவையற்ற வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த ரோலையுமே வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்கி அப்பேரட்டஸ். இந்த கோல்கி அப்பேரட்டஸ் தான் இந்த செல்லில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டிங் பிளான்ட் ஆஃப் செல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ரைபோசோம் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதை சிந்தசிஸ் பண்ணி, ஆனால் இந்த கோல்கி அப்பேரட்டஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீனை செல் யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்புக்கு பேக்கேஜ் பண்ணும்.
ஒன்று யூஸபிள் ஷேப்பில் பேக் பண்ணணும், இல்லைன்னா லிப்பிடோ இல்லை கார்போஹைட்ரேட்டையோ அந்த ப்ரோட்டீனோட ஆட் பண்ணால் தான் இந்த ப்ரோட்டீனை நம்ம செல் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாத்தையுமே பண்ணுறது தான் இந்த கோல்கி apparatus. ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த ப்ரோட்டீன் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ, எந்த டெஸ்டினேஷன் போய் சேரணுமோ கரெக்டாக அதுக்கு தேவையான மாதிரி வெசிக்கல் மூலிமா இது அந்த ப்ரோட்டீனை பேக் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் கோல்கி apparatusோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு லைசோசோம். இந்த லைசோசோமை நம்ம சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த செல்லுடைய கார்பேஜ் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செல்லில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வேஸ்டான பொருள், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த லைசோசோமுடைய ரோல். ஸோ இது எப்படி அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசோசோம் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான என்சைம் இருக்குது. அந்த என்சைமுக்கு பேர் தான் ஹைட்ரோலிட்டிக் என்சைம். ஸோ இது அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் இதுக்குள்ளே எடுத்ததும் இந்த ஹைட்ரோலிட்டிக் என்சைம் தான் அந்த எல்லா வேஸ்ட்டு, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுது. ஆனால் ஸோ இந்த லைசோசோமில் தான் ஆட்டோலைசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ ஆட்டோலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த செல்லில் இருக்கக்கூடிய லைசோசோம் அதுவாகவே பர்ஸ்ட் ஆகிடும் செல்லுக்குள்ளேயே. ஸோ அது பர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைசோசோம்குள்ளே இருக்க எல்லா வேஸ்ட்டு, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே லைசோசோம் வெடித்ததுனால அதுக்குள்ளே இருந்து வெளியே வந்து செல்லுலேயே பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னாகும், அது அந்த செல்லையை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஒரு லைசோசோம் பர்ஸ்ட் ஆகி ஒரு செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுற கண்டிஷனை தான் நம்ம ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த லைசோசோமில் தான் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஸோ இந்த செல்லுக்கு தேவையான எல்லா பவரையுமே ஏடிபி வழியாக இந்த செல்லுக்கு கொடுக்கறதா இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஏடிபி அப்படிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குன்னு ஓன் டிஎன்ஏ ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம எம்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. அண்ட் இந்த டிஎன்ஏ அதுவாகவே செல்ஃப் ரெப்ளிகேட், அதாவது செல்ஃபாகவே ரெப்ளிகேட் பண்ணக்கூடியதான் இந்த எம்டிஎன்ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். இந்த சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த செல்லுக்கு தேவையான அதோட ஷேப்பையும் அண்ட் அந்த செல்லுடைய பார்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ இந்த சைட்டோஸ்கெலிட்டன் 3 பார்ட்ஸால் மேட் ஆயிருக்கு. என்னென்ன அப்படின்னா, இன்டர்மீடியட் ஃபிலாமெண்ட், மைக்ரோடிபியூல்ஸ் அண்ட் மைக்ரோஃபிலாமெண்ட். ஸோ இந்த 3 பார்ட்ஸால் தான் இந்த சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் மேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதோட தனித்தனியான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஃபிலாமெண்ட். ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபிலாமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செல் வந்து மற்ற செல் கிட்டேயோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் கிட்ட வரும்போதோ அங்கே எந்த விதமான மோதலோ எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு தேவையான மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தர்றது இந்த இன்டர்மீடியட் ஃபிலாமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோடிபியூல். இந்த மைக்ரோடிபியூல் வந்து செல்லுடைய மூமெண்ட், அப்புறம் செல்லுடைய டிவிஷன் அண்ட் அதில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே இந்த மைக்ரோடிபியூல் பார்த்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஃபிலாமெண்ட். இந்த மைக்ரோஃபிலாமெண்ட்டும் செல் மூமெண்ட்டை பார்த்துக்கும். இந்த மைக்ரோடிபியூலும் சரி மைக்ரோஃபிலாமெண்ட்டும் சரி இது ரெண்டுமே செல் மோட்டிலிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. செல் மோட்டிலிட்டி அதாவது செல்லோட மூமெண்ட்டில் இந்த மைக்ரோஃபிலாமெண்ட்டும் செல் மூமெண்ட்டை பார்த்துக்குது. அண்ட் அதே மாதிரி இது ஆக்டின் அப்படின்ற ப்ரோட்டீனால் மேட் ஆகிருக்கு. இந்த ஆக்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, அதர் ப்ரோட்டீனான மயோசின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி மசில் மூமெண்ட், அப்புறம் செல் டிவிஷன் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக்கோட ஸ்ட்ரீமிங் இது எல்லாத்தையுமே இந்த ஆக்டின் அப்படின்ற ப்ரோட்டீன் மயோசின் அப்படின்ற ப்ரோட்டீனோட சேர்ந்து இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த மைக்ரோஃபிலாமெண்ட் வந்து ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் அதோட பிளேஸில் அதாவது கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த மைக்ரோஃபிலாமெண்ட் தான். ஓகே, ஃபைனலாக நம்ம சென்ட்ரியோல் பற்றி பார்க்கலாம். இந்த சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நியூக்ளியஸ்க்கு கிட்ட தான் இருக்கும் இந்த சென்ட்ரோசோம். ஸோ இந்த சென்ட்ரோசோம் கிட்ட 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் சென்ட்ரியோல்ஸ். ஸோ இந்த சென்ட்ரியோல்ஸ் என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது மைக்ரோடிபியூலால் மேட் ஆனது. இந்த சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரியோல்ஸ் தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லோட டிவிஷன் நடக்கும்போது குரோமோசோமை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர். ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறது இந்த சென்ட்ரியோல்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி செல்ஸில் சீலியா அண்ட் ஃப்ளஜெல்லா இது ரெண்டுமே ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணமும் இந்த சென்ட்ரியோல்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்லாம் என்ன அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துடுறோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.